திரு காமராஜ் ஐயா அவர்கள் நல்ல ஒரு திறமை வாய்ந்த அரசியல்வாதி. களத்தில் பல தடவை தன்னோட திறமையை அவர் நிரூபிச்சிருக்காரு. சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது. சாதாரணமாக புரட்சி தலைவி அம்மா பீரியடில் அவங்க கீழே ஒரு மந்திரி ஆக முடியுமா? அந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவர் எவ்வளோ ஒரு திறமை வாய்ந்தவராக இருப்பார், எவ்வளோ உழைப்பாளியாக இருந்திருப்பார், எவ்வளோ மக்களோட பிரச்சனைகளை சிந்திச்சு செயல்படக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருக்கும்போது இவங்க திமுக நன்னிலத்தை இன்னைக்கு ஒரு தொகுதியாகவே பார்க்கலன்றது அவங்க நிறுத்தின வேட்பாளர்லேயே தெரியுது. இதுலேருந்தே மக்கள் புரிஞ்சு கண்டிப்பாக வாக்களிப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. இன்னொரு கேள்வி மட்டும் ஒன்று கேட்கணும். இப்போ அந்த என்டிஏ கூட்டணிக்கு ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, சூழ்நிலை கள சூழ்நிலை அப்படி தான் அமையுது. ஏன்னா திமுகவுடைய போலி முகங்கள் வெளியில் தெரிய ஆரம்பிச்சுட்டு மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்டு போனாலே விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வீழ்த்து எழுந்துட்டாங்க. ஏன்னா 5 வருஷம் ஆட்சியில் அவங்க சாதனைகள்லாம் சோதனைகளாக முடிஞ்சிருக்கு. இந்த இப்போ ஒரு எனக்கே காமெடியாக இருக்குது. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கும்போது ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு வேணா கொஞ்சம் மாற்றி ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாட்டை கொல்லட்டும் அப்படின்னு வேணா மாற்றிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த 5 வருஷ ஆட்சியில் மக்கள் தினம் தினம் செத்து பொழைச்சிட்டு இருக்காங்க.